வணக்கம். என் பேர் மெய்வேல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குரூப் 1B தேர்வில் தேர்வாகி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி ஆணையரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ நான் என்னுடைய பள்ளி பருவத்தில் திருச்செங்கோட்டில் முடிச்சுட்டு கல்லூரிக்காக சென்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜில் சட்டம் படித்து முடித்த காலத்திலேருந்தே என்னுடைய பணி மற்றும் டிஎன்பிசி படிப்புக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 2018 முடித்ததுலேருந்து 2019 பார்த்திங்கன்னா எனக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பணி கிடச்சிச்சு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் கிட்ட லா கிளர்க்காக ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. 2 இயர்ஸ் நான் அது நல்லா ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2018 காலேஜ் முடித்த உடனே எனக்கு குரூப் 1 தேர்வை நான் ஃபேஸ் பண்ணேன். குரூப் 1 பார்த்திங்கன்னா 3 மாதம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனோடனே மெயின்ஸ்க்கு படித்தேன். மெயின்ஸ் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருந்தேன். ஆனால் என்னால் மெயின்ஸ் கிராக் பண்ண முடியல. அந்த டைம் 2019 எனக்கு ரிசல்ட் மெயின்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2019 கொஞ்சம் பாதியிலே பார்த்திங்கன்னா கோவிட் வந்துருச்சு. ஸோ என்னோட ஒரு வருஷம் படித்ததை கோவிட் வந்தனால ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு பிரேக் ஆகிடுச்சு. 2-3 வருஷமாக எக்ஸாம்ஸ் எதுவும் வரல. ஸோ நான் படித்த மொத்தமும் வேஸ்ட் ஆன மாதிரி தான். இப்போ திரும்ப எடுத்து என்ன பண்ணுறேன்னு மறுபடியும் புதுசாக நான் படிக்க ஆரம்பிக்கணும். அல்லது இதே டைமில் எனக்கு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டே இதையும் நான் சேர்த்து பார்க்குறேன். 2022 பார்த்திங்கன்னா குரூப் 2 அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எக்ஸாக்டாக நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்காக நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் 2022 எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ப்ரிலிம்ஸ் படித்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டேன். ஓன் ப்ரிப்ரேஷன் தான். மெயின்ஸ் படித்தேன். மெயின்ஸ் ஏற்கனவே பாஸ் ஆனவங்ககிட்டலாம் கேட்டு அவங்களோட அனுபவத்தெல்லாம் கற்றுக்கிட்டு மெயின்ஸ் எழுதினேன். ஓகே, நல்லா பண்ணியிருந்தேன். பட் என்னால் அந்த குரூப் 2லேயும் எனக்கு சர்வீஸ் வரல. அந்த ரிசல்ட் வரதுக்கு ஒரு 3 வருஷமே ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2022, 23, 24 கடைசி வரைக்குமே அந்த ரிசல்ட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் என்னால் அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கவுன்சிலிங் முடிஞ்ச மாதிரி வைங்களேன். ஒரு 5-6 மார்க்கில் எனக்கு போயிடுச்சு. ஸோ இதே கண்டினியூவாக எனக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரும், ஆனால் கிடைக்காம போயிடும். ஸோ இந்த டைமில் எனக்கு 2024 பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்து இந்த குரூப் 1B அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லா படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நான் சட்டம் படிச்சிருக்கேன். அந்த டைமில் நான் இதை அப்ளை பண்ணியிருந்தேன். குரூப் 1B தேர்வு ஓகே, அதோட ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சாதாரண குரூப் 1ஓட பேட்டர்னே தான். குரூப் 1ஓட பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஜிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதர்ஸ் பார்த்திங்கன்னா லா படிச்சுட்டு வந்தவங்க ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருந்தனால ஓகே இதை நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸ் சூப்பராக பண்ணிவிட்டேன். அதே டைமில் அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எனக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸும் இருந்துச்சு. ஸோ 2024 குரூப் 1B, குரூப் 1 2 ப்ரிலிம்ஸுமே அடுத்தடுத்த நாள் வந்துச்சு. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சனால 2 ப்ரிலிம்ஸுமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. அந்த 2 ப்ரிலிம்ஸும் ரிசல்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடுச்சு. உடனே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ அதே டைமில் எனக்கு என்ன பிரச்சனைனா குரூப் 1, 1B 2 மெயின்ஸும் கையில் இருக்குது. நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு ஓகே குரூப் 1 அப்படிங்கிறது எனி டிகிரி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குரூப் 1B அப்படிங்கிறது ஸோ லா படித்தவங்க மட்டும் தான் படிக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன்னா ஓகே நம்ம ஒரு சர்வீஸை இது வரைக்கும் நம்ம வாங்கலை, ஒரு குரூப் 4 கூட நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிற இந்த டைமில் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப யோசிச்சு சிம்பிளாக என்ன கண்டுபிடிச்சின்னா நம்ம இந்த துறையில் லா படித்தவங்க காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம இதில் படிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி குரூப் 1Bயை சூஸ் பண்ணிவிட்டு குரூப் 1 அதுக்கான அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இருக்குது. ஜிஎஸ்னு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் படிப்போம். ஸோ அதனால் அதை ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு மற்ற பேப்பரான சைவம் வைணவம் சட்ட பேப்பர்கள்லாம் லா பேப்பர்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக மெயின்ஸ் நல்லா படித்து ஓரளவுக்கு எழுதிட்டேன். அதுக்கு அடுத்த வாரமே எங்களுக்கு குரூப் 1 ஒரு தேர்வு எழுதியிருந்தேன். ஸோ இப்போ 2025 பிப்ரவரியில் வந்த ரிசல்ட்டில் எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. குரூப் 1B மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, இன்டர்வியூ நல்லா பண்ணிவிட்டு ஓகே இன்டர்வியூக்கு ஃபஸ்ட் லேபே வாங்கிட்டேன். ஃபஸ்ட் லேபில் 175 மார்க் போடுவாங்க. ஓகே, அது கிடச்சிருச்சு. இப்போ அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்ததில் ஓகே செலக்ட் ஆகிட்டிங்கன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இப்போ சொல்கிறது இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். என்னப்பா ஆரம்பித்தார் முடிச்சிட்டார் அவ்வளோதானா. ஆனால் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்துச்சு. வேறு மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு சென்னையில் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பொருளாதார பின்னணி நமக்கு தேவைப்படுது. பட் அந்த மாதிரி நம்மளை வீட்டிலேருந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. எனக்கு காலேஜுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு இங்கேயே நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேரண்ட்ஸ் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாமல் போகும்.
அதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த கிடைச்ச அந்த ஹைகோர்ட் ஜாப்பில் கிடைச்ச மணியை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த 2 வருஷம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற பிளானில் அதை சேவ் பண்ணி வச்சது தான் எனக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே இந்த சப்போர்ட் கிடைக்குமாங்கிறத தாண்டி யாராவது சிலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்னு நினச்சா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் போனால் கூட அந்த இடத்துல நீங்கள் மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொண்டு போகலாம். எனக்கு வந்து அந்த அந்த பேக்கப் வந்து ஜாப்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட காசை வந்து நான் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுருந்து அடுத்த 2 வருஷத்துக்கான ரெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ புக்ஸ் வாங்குறது மற்றபடி. ஆனால் அதனால் எனக்கு என்னென்னா பெருசாக நான் இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு பணம் கட்டியில் என்னால் படிக்க முடியாது. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து மாவட்ட கல்வி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீயாகவே கிளாஸஸ் எடுப்பாங்க, ப்ளஸ் டெஸ்ட்டஸ்லாம் வைப்பாங்க. எனக்கு வந்து 2022 வரைக்குமே வந்து இப்போ நான் ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சர்வீஸ் இருக்குது, எஸ்சிஜிசியில் தான் எனக்கு வந்து கிண்டியில் தான் நான் படித்தேன். இப்போ எனக்கு அங்கே தான் வந்து எப்படி எனக்கு மோட்டிவேட் ஆச்சுன்னா, ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் வச்சு அவங்களால சூப்பராக சொல்லித்தராங்களே, நமக்கு ஏன் இது தெரியாமல் போச்சு. 2022 வரைக்கும் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே டெஸ்ட் எழுதுறாங்க, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எஸ்சிஜிசி பற்றி தெரியாது. இதே மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னால் அவங்க வந்து நம்ம 10th முடிச்சுட்டு பதிவு பண்ணுவோம், அவங்க ஒரு வேலை போட்டு தருவாங்க, அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா பதவிக்கான ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கூட அவங்க கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நான் எந்த எக்ஸாமுக்காவது எலிஜிபிள்னா அப்ளை பண்ணிடுவேன். அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு இந்த எக்ஸாம் வேணும், இந்த எக்ஸாம் வேணாம் அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும், ஒரு போன கவர்மெண்ட் வேலை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டு. அப்போ அது 9th 10th நான்லாம் ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கலெக்டர் வேடம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டே வாங்கி நான் இருப்பேன். அந்த டைமில் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஐயா சகாயம் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாங்க. அவங்கள பார்த்து நல்லா இன்ஸ்பிரேட் ஆகிட்டேன். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும், பெரிய அதிகாரி ஆகணும் அப்படின்னு அவரோட ப்ரொஃபைலாம் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் லா முடிச்சுட்டு தான் வந்து ஐஏஎஸ் ஆனார் அப்படிங்கிற மாதிரி, ஸ்டேட் சர்வீஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஐஏஎஸ் ஆனார். ஸோ அந்த பேட்டர்னை நம்ம போக முடியுமான்னு தெரில, ஆனால் அதுக்கான முயற்சி எடுப்போன்ட்டு என்னோடய ஸ்கூல் முடித்தோடனே நான் வந்து லா படித்தேன். அந்த லா எடுத்துக்கிட்டு அங்கே காலேஜஸில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஓகே, அந்த டைமில் வெளியே வந்தோடனே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஜாப் கிடச்சி அதில் ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணேன். 2 years டெம்பரரி ஜாப் தான். அந்த டைமில் தான் எனக்கு வந்து அதாவது அந்த வேலை முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டேன்னா, நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் யோசிச்சு வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி படித்த 3 மாதம் 6 மாத கோர்ஸ்லேயே என்னால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா, ஸோ கொஞ்சம் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், இதில் என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 22 நல்லா பக்காவாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்ககிட்ட நான் நிறையா பேசுவேன். ஆல்ரெடி எழுதினவங்க, அவங்க எப்படி பாஸ் ஆனாங்க, இல்லை ஃபெயில் ஆனவங்க, இல்லை ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நல்லா நோட் பண்ணுவேன். அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்ட 2 விஷயம் அவங்க எல்லோரும் மாற்றி ஒவ்வொருத்தரும் வேறு சோர்ஸ் சொன்னாலுமே ஒரு 2-3 விஷயம் எல்லாருமே காமனாக சொன்னது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அதை நான் நல்லா விடாமல் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியெல்லாம் எழுதவோ ஒப்பிக்கவோ என்னால் முடியாது. அந்த டைமில் தான் என்னால் என்ன பண்ண முடியுங்கன்னு யோசித்தேன். ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம், டெஸ்ட் எழுதி ஒரு விஷயத்தை தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை திரும்ப நான் பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்சிக்கு ஒரு 100 மார்க் OMR எழுதுகிறோம், எழுதி எனக்கு 40 தான் வந்துச்சுனால நான் கவலைப்பட மாட்டேன். திரும்ப உட்காந்து எழுதிட்டே இருப்பேன். வேறு எக்ஸாம் வேறு கொஷின் பேப்பர் வாங்கி எழுதுவேன். அப்போது நான் 40 மார்க் எடுத்துட்டோமா, அடுத்து வேறு டெஸ்ட் எழுதும்போது நான் 41 எடுத்தால் போதும். அது மாதிரி சிம்பிளான டார்கெட் தான் வைப்போம். இல்லை எனக்கு வந்து எப்பயுமே நான் 100க்கு 100 எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். அந்த இடத்துல நம்ம நல்ல மார்க்ஸ் நம்ம போன முறை எடுத்ததோட இந்த முறை முன்னேறிட்டோமா, ஒவ்வொரு ஸ்டெப் மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு OMRல ஒரு கொஷின் பார்க்குறீங்க, ஒரு கொஷின் பார்த்தோன்னே 4 ஆப்ஷன் வருது. என்னால் வந்து இதுதான் ஆன்சர்னு பிக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற மீதி 2 ஆப்ஷன் இது 2 வரவே வராதுன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஸோ 50-50 அடிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு என்ன மேனேஜ் பண்ணிடலான்னா, கொஷினை மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி நான் ஒரு 10 கொஷின் பேப்பர், நான் ஒரு 20 கொஷின் பேப்பர், அப்படி கொஷின் பேப்பரோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து அதே விஷயத்தை தான் அவங்க திரும்ப மாற்றி வேறு ஆங்கிளில் வேறு கொஷின் பேட்டர்னில் ஆன்சரை கொஷின் ஆன்சராகவும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸில் எனக்கு பெரிய பயமே போயிடுச்சு. ஓகே, என்ன கேட்டாலும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், அல்லது இதுதான் ஆன்சர் வராதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், அல்லது இன்னொன்று என்னென்னா அடிச்சு விட்றலாம் சிம்பிளாக, இந்த கொஷினுக்கு இது ஆன்சர் கிடையாதுன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ மீதி இருக்கிறதுல நம்ம எது பெஸ்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ அதில் வந்து எனக்கு என்ன சாதகமான விஷயம், டிஎன்பிசியில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்த்திங்கன்னா மேக்ஸு, எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நல்லாவே போடுவேன். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு குரூப் 4 எழுதுனேன் நினைக்கிறேன். 2018-19 ஒரு குரூப் 4 எழுதுனேன்.
எதுவுமே பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் 25 கொஷினுக்கு 20க்கு மேலே போட்டுட்டேன். அந்த டைமில் எனக்கு வந்து எந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் தான் போய் எழுதினேன். அந்த குரூப் 4ல் எனக்கு 20 கொஷினுக்கு மேலே மேக்ஸ் வருதுங்கிறப்ப அப்போ யோசித்தேன். ஸோ 25மே நம்ம இதெல்லாம் போட முடியுன்ட்டு மற்றவங்க கிட்ட விசாரிச்சப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் திரும்ப எல்லாம் சொன்னாங்க. அது என்ன ப்ரீவியஸ் இயர் என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது டிஎன்பிசி வெப்சைட்லேயே அவங்க நடத்தி முடித்த எல்லா தேர்வுக்கான முந்தைய ஆண்டு வினாக்கள் வந்து அதிலே போட்டிருப்பாங்க. அதை எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் பண்ணி அது சிபிடியில் வச்சாங்கன்னா, அதோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வச்சாங்கன்னா வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சர் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அந்த ஆப்ஷன் கூட வைக்கிறாங்க. ஓகே, வித் ஆன்சரோடு நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறான். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெஸ்ட்டுக்கு வரும்போது அந்த கொஷின் ஆன்சர் டிக் அடிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில புக்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். அதாவது ப்ரீவியஸ் கொஷின் அப்படியே ஒரு புக்காக போட்டு வச்சுருப்பாங்க. அது கிடைச்சா எடுத்துக்கலாம். அல்லது டிஎன்பிசியில் வெப்சைட்டில் இருக்கிற அந்த வந்து மேனுவல் அந்த ஒவ்வொரு பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது ஒரு கொஷின் படிக்கிறீங்க, அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அதோட கொஷினை ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எக்ஸாமில் உங்களுக்கு காலவாரிடும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ஒரு கொஷினை படிக்கிறீங்க, 4 ஆப்ஷன் பார்க்குறீங்க, இந்த கொஸ்டினுக்கு எதுக்கு இந்த 4 ஆப்ஷன் வச்சாங்க அப்படின்னு யோசிச்சதுனால தான் எனக்கு வந்து 2018-19 ஒரு மெயின்ஸ் குரூப் 1 எழுதும்போது எனக்கு கை கொடுத்தது. 200 கொஷினில் நான் 130 கொஷின் பக்கம் போட்டிருந்தேன். பட் ஆனால் ஃப்ரெஷர் நான், எந்த பெருசாக நான் ப்ரிப்ரேஷன் யாரும் எனக்கு எந்த கைடன்ஸும் அப்போ கொடுக்கல. ஏன்னா சிம்பிளாக ஆரம்பிக்கும் போது நான் பண்ணது எனக்கு எல்லோரும் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு ஆரம்பித்ததுனால எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினு, ஸ்கூல் புக்ஸு. ஸோ எல்லோரும் அதை சொல்கிறாங்க கரெக்ட் தானாங்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அனுபவப்படணுங்கிறதுக்காக குரூப் 1 எழுதினேன். அந்த குரூப் 1 கிளியர் ஆகும்போது எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும்போது தான் தெரிஞ்சது, ஆமாம் புக்கை படித்தால் போதும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரை பார்த்தாவே பாதி கொஷின் நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ப்ரீவியஸ் கொஷினை பார்த்தா பாதி கொஷின் அடிக்க முடியும்னா எப்படின்னா, சேம் நீங்கள் 70% கொஷின் கூட அடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அதே கொஷினே திரும்ப கேட்பாங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஆன்சரை கொஷினாக மாற்றிடுவாங்க. அல்லது வேறு ஒரு கொஷின் கேட்கும்போது இதெல்லாம் அங்கே ஆன்சராக இருந்துச்சுன்னா இந்த கொஷினுக்கு இது ஆன்சர் இல்லைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களோட ஐடியாலஜி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அதை எழுதுனா போதுமானது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டன் ஸ்கில், பொதுவாகவே சொல்கிறேன், ரிட்டன் ஸ்கில் நல்லா எழுதுவேன், நல்லா கையெழுத்து வரும் அப்படிங்கிறவங்க மெயின்ஸ் இருக்கிற எக்ஸாம்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை என்னால் நல்லா நினைவாற்றல் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும், எனக்கு ஒரு ஜாப் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப் 4 குரூப் 2A அந்த ரேங்க்கில் யோசிச்சிங்கன்னா உடனடியாக உங்களால் அடுத்த எக்ஸாம்ஸ்லேயே கிளியர் பண்ணிட முடியும். ஸோ எது உங்களோட பலம், எது உங்களோட பலவீனம் அப்படி கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு எது நல்லா வருமோ அதுக்கு நல்லா மோர் ஃபோக்கஸ் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கள் மேக்ஸ் நல்லா வரும் சார், எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிற பேப்பர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். லைக் நீங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இங்கிலீஷும் மேக்ஸும் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும், உங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ ஸ்கூல்லேருந்தே தமிழ் மீடியத்தை தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடச்சா போதும், முதல் கட்டமாக நான் ஒரு ஏதாவது ஒன்று ஸ்டேபிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 100 மார்க்கே அடிக்க பிளான் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்னுக்கும் 2025 ஒரு பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படின்னா நிறைய படிக்கிறத கம்மி பண்ணி உங்களுக்கு இலக்கணத்தை நிறையா படிக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இலக்கணத்துக்கு மோர் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னாவே குரூப் 4ல் உங்களுக்கு ஒரு 90+ உங்களுக்கால தமிழில் எடுக்க முடியும். மேக்ஸில் 25க்கு நீங்கள் 23 வரைக்குமே போட முடியும். அதை தாண்டி இப்போ வந்து சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் சயின்ஸை நீங்கள் கம்மி பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான ஃபோக்கஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்கனாவே உங்களால் குரூப் 4ஆக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் சேம் பேட்டர்ன் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் டிஃபர் ஆக போகுது. அதை பொறுத்து நீங்கள் அதை யோசிக்காமல் படிக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நாம் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம், நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, நாட்கள் கம்மியாக தான் இருக்குது அப்படிலாம் எதுவுமே யோசிக்க வேணாம். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை நாள் படிச்சிங்க, எவ்வளோ உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பண்ணுற அந்த 3 மணி நேரம் அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, நீங்கள் படித்த உங்கள் நாலேஜ் எப்படி அங்கே ஹெல்ப் பண்ண போகுது, அதுதான் ரியல் காம்படிஷனே தவிர இங்கே சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நாம் அவங்க கூட எப்படி போட்டி போடுறதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும்னா இந்த எக்ஸாமை நம்ம எழுதுகிறோம், பாஸ் ஆகவே ஆகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நான் இப்போ இந்த எக்ஸாம் எழுதும்போது அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மோட்டிவாக வைங்க. மற்றவங்கள பீட் பண்ணணும், மற்றவங்கள விடங்கிறத உங்களோட பழைய நிலையை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தீங்கன்னாவே போதுமானது.
இதை நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் எழுதும்போது கிளாஸ் டெஸ்ட்டோ இல்லை நீங்கள் சும்மா ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதுவே போதுமானது. இப்போ ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2024 25 பார்த்தீங்கன்னா புது புத்தகத்தை தாண்டியும் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வருது. அது எங்கேருந்து பெருசாக எடுக்கிறாங்கன்னா இந்த ஆண்டு கொஷின்ஸ் எடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு முந்தைய புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. 2007 2005 பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் இருந்துச்சு, அப்போ இருந்த புக்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ தமிழில் கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ தமிழில் அந்த கொஷின்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற 85 கேள்வி விட வேணாம். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு புது புத்தகங்களுக்கு எல்லா தகவல்களும் படிச்சுட்டு அந்த இலக்கணத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது இறங்கினா போதுமானது. இப்போ இது இந்த எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் இந்த பிளானு. மெயின்ஸ்னால் நீங்கள் ரிட்டன் ஸ்கில் இருக்கணும், படிக்கிற காலத்துலேருந்தே நீங்கள் வந்து மெயின்ஸுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே எழுதணும். இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, ஆளுநரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. எது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு புக்கில் படிக்கிறீங்க புதுசாக இருக்கா அதை மட்டும் எடுத்து ரைட் டவுன் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் படிக்கும்போது புதுசாக இருக்கிற விஷயங்கள், அதாவது புதுசாக படிக்கிறவங்க விடுங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும், திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு முறையாவது எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லாத்தையும் படிக்கிறாங்க, ரிவிஷன் பண்ணாமல் போகிறதுனாலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி கூட தவறாக பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த கொஷின் ஒரு முறை எடுத்து பார்த்துருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு கூட நிறைய டைம் தோணியிருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆனால் கடைசி 10 நாளில் ஃபஸ்ட்டு மாதம் படித்ததெல்லாம் எடுத்து ரீகால் பண்ணாமல் போயிட்டு நல்லா தெரிஞ்ச கேள்வி கூட தவறாக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. எனக்கு வந்து என்னோட வெற்றிக்கு தாமதமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சின்ன அலட்சியம், அப்புறம் பண்ணிக்கலாம், இதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களால அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதிடுவாங்க, பண்ணிடுவாங்க, எக்ஸாமில் கூட சூப்பராக எழுதிடுவாங்க. ஆனால் அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. நான் என்ன பண்ணலேன்னா கடைசி வரைக்கும் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன். புதுசாக விஷயத்தை இன்புட் எடுத்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் படித்தது ரீகால் பண்ணாதது என்னோடய தவறாக இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் 2025 வந்த 2 ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு. ஒன்று வந்து குரூப் 1B அசிஸ்டன்ட் கமிஷனர் கிடச்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்திருக்கு. நான் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 கேட்டகரி எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஒன்று வந்து எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்ததுனால எனக்கு ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு, அதில் நான் 6வது ரேங்க் வாங்கியிருந்தேன். இன்னொன்று டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு, அதில் ஓவராலாக 10வது ரேங்க் வாங்கியிருந்தேன். இப்போ இது 2மே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து செக்ரட்டரியல் ஆஃபீஸர் லீகல் ஆஃபீஸர் ஒன்று இருந்துச்சு, அதில் எனக்கு 23வது ரேங்க் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற வேக்கண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 4-5 வருஷமாக தோல்வியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த தேதியில் வந்த 2 ரிசல்ட்டுமே எனக்கு பாசிட்டிவ் பாஸ்னே வந்துச்சு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை என்கிட்டருந்து கற்றுக்கணும், எவ்வளோ தோல்வி பார்த்தாலும் சரி அதுலேருந்து வெளியே போயிடக்கூடாது. இதே ஃபீல்டில் உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் போராடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேக்கண்ட் உங்களுக்காகவே இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ஃபீல்டு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு வேறு ஒரு ஜாப்புக்கு போகிறது, மறுபடியும் கொஞ்ச நாள் படிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் படிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேலைக்கு போனாலுமே அதாவது பார்ட் டைமாக படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க வேலைக்கு போயிட்டே கூட படிங்க. ஆனால் ஒரு இனிஷியலாக பிகினராக படிக்கும்போது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இறங்குங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்ட் டேஸில் டிஎன்பிசியாக இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பெண்களோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது, அவங்க சீக்கிரமாக பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அவங்களோட கன்சிஸ்டன்சி அதிகம். அவங்க படிக்கிற நாட்களாக இருக்கட்டும், அவங்க படிக்கிற நேரமாக இருக்கட்டும், படிக்கிற தரமாக இருக்கட்டும், அவங்க அதிகமாக பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதுனால போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, அப்படி கிடையாது. அவங்க நல்லா தரமாக படிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். பசங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் உங்களை வந்து யாரோ ஒருத்தர் நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்க பக்கத்தையே போகாதீங்க, அங்கேருந்து தள்ளி வந்துடுங்க. உன்னால் முடியும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து படிங்க. என்னோடய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம்னு பார்க்கும்போது குரூப் ஸ்டடீஸ் தான். நண்பர்கள் கூட சேர்ந்து நாங்கள் வந்து சேர்ந்து படிப்போம். இப்போ படிக்கிற காலத்திலே வந்து மற்றவங்க கூட மாற்றி ஒப்பிச்சிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சேர்ந்தே படிப்போம். நான் ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிறது, அவங்க 10 நிமிஷம் வாசிக்கிறது. நம்ம வந்து என்ன தான் படிச்சுட்டே இருக்கிறது, நம்மளே படிக்கிறத விட இன்னொருத்தர் படிக்கும்போது அதை வந்து வேர்ட்ஸாக நம்ம காதில் கேட்டு நாம் உள்ளே போய் மெமரி பண்ணுறோம் பாருங்கள், அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்ணை மூடி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூட நீங்களே படித்த விஷயத்தையே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருந்தால் கூட அதுவே உங்களுக்கு வந்து நல்ல பசுமரத்தாணி போல் போய் உட்காந்துக்கும். உங்களுக்கு வந்து மற்றவங்க எல்லாரும் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பண்ணால் மட்டும்தாங்க இங்கே பாஸ் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா மற்றவங்க ஒரு இடத்துல
லேகாகி நிற்கிறாங்கன்னா நீங்கள் நிற்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ முயல் ஆமை கதை மாதிரி தான். நீங்கள் வந்து எங்கேயும் ரெஸ்ட்டெலாம் எடுக்கக்கூடாது. எக்ஸாம் வருது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லை எதையும் யோசிக்கக்கூடாது. உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என்னால் படிக்க முடியலையா, ஓகே, நீங்கள் அதுக்கு வருத்தப்படணும். அடுத்த நாள் அதை சேர்த்து படித்து முடிச்சிடணும் அப்படிங்க நினைக்கணுமே தவிர 4 நாள் படிக்கல, இனிமேல் நம்ம எங்கே படிக்க போகிறோம், நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிச்சுக்கலாம். இதை நான் பண்ணியிருக்கேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 1 வருஷத்தை தள்ளி போட்டுரும். அதை தான் சொல்ல வரேன். டிலே நாளைக்கு அப்படிங்கிறது எதையும் தள்ளி போடாதீங்க. உங்களுக்கான பருவம் இருக்கும்போதே பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட உள்ள இந்த ஜாப் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. மற்ற எந்த ஜாப் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு வச்சுக்கணும். ஜாப் சேர்ந்தாலும் என்னோடய எய்ம் டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி நீ மற்றது உங்களுக்கு சின்ன சின்ன ஜாப் கிடைக்கலாம், டைப்பிஸ்ட் கூட கிடைக்கலாம், இல்லை வந்து விஓஓ போகலாம். நீங்கள் வந்து ஒரு குரூப் 2, 2A எதில் வேணால் செலக்ட் ஆகலாம். உங்களோட பெரிய எய்மாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. இப்போ 2025 இப்போ குரூப் 1 வரப்போகுது. ஸோ இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா, புது சிலபஸில் உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற பேட்டர்ன் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இத்தனை கேள்வி வரும், இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எப்படியுமே தெரியாது நமக்கு. இத்தனை கொஷின்ஸ் வரும், அப்படி 200 கேள்வியே தெரியும், எப்படி வரும்லாம் தெரியாது. ஆனால் இந்த முறை முதல் முறையாக உங்களுக்கு வந்து சுலபமாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாலிட்டி, தமிழ் சொசைட்டி, ஐஎன்எம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி படிச்சிங்கனாவே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 140 150 கேள்வி ப்ளஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்ஸுக்கான ஃபோக்கஸாக இதே பேட்டர்ன், இதே புக்ஸ் தான். ஆனால் அங்கே 9 பேப்பர் இருக்கும், 9 சப்ஜெக்ட் இருக்கும், 3 பேப்பருக்கு படிக்க போகிறீங்க. சப்ஜெக்ட் வைஸில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கும், 100 மார்க்கான சப்ஜெக்ட் இருக்கும். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலும், தமிழ் எழுதினாலும் சரி, இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, நீங்கள் படித்ததை அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் அங்கே டெலிவரி பண்ணிடணும். எழுதி முடிக்க முடியலினாலும் உங்களுக்கு அங்கே ஸ்கோர் கிடைக்காது. நீங்கள் நினச்சதை எழுதலினாலும் ஸ்கோர் கிடைக்காது, அழகாக எழுதினாலும் ஸ்கோர் கிடைக்காது. ஸோ இந்த 3மே நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதுதான் வந்து மெயின்ஸோட ஸ்கில்லு. மெயின்ஸை நீங்கள் எப்படியாவது தாண்டிட்டிங்கன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களோட படித்த காலத்தில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லேயே உங்களோட நாலேஜை செக் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனாலிட்டி செக்அப் தான். அங்கே நீங்கள் நேர்மையாக இருப்பீங்களா, பொய் சொல்ல மாட்டீங்கல்ல, அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களை அங்கே செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டை பற்றியோ, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்களே தவிர அங்கே நாலேஜெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ போல்டாக இருக்கிறீங்க, ஒரு பதவி உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க, அதெல்லாம் தான் உங்களோட இன்டர்வியூவில் இருக்கும். இப்போ என்னோட குரூப் 1B பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டர்வியூ வந்து டிஎன்பிசி பேனல் 1 நடந்துச்சு. ரொம்ப தலைவரே எனக்கு எடுத்தார், டிஎன்பிசி தலைவர் எடுத்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, என்னோட கேள்விகள் எல்லாமே எனக்காக கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும், உங்களை இந்த பதவியில் அமர்த்தினா நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க, என்ன மாதிரி இனோவேஷன்ஸ் கொண்டு வருவீங்க, அறிவியல் பூர்வமாக என்ன கொண்டு வர போகிறீங்க, இல்லை புதுசாக என்னென்ன பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்டதுனால எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டாகவே கொஷின்ஸ் நிறைய இருந்தது. என்னால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே வெளியே வந்தேன். வெளியே வரும்போதே ஓகே நம்மளுக்கு இந்த ஜாப் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அங்கே அட்டன் பண்ணும்போதே கிடச்சிருச்சு. ஸோ இது எப்போ உங்களுக்கு கிடைக்குன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற காலத்துலேருந்தே நீங்கள் அதை சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போய்ட்டு படிக்கலாம். ஸோ குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு வந்து படிக்கும்போது ஒரு வேக்கண்ட்டாக நீங்கள் உங்களுக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். எப்பயுமே இது நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. ப்ளஸ் வந்து எந்த எக்ஸாம் வந்தாலும் நமக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற மாதிரி காமனாக எல்லோரும் எழுதுகிற எக்ஸாமே எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு எய்மும் வச்சுக்காதீங்க. சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, ரீசெண்டாக நான் அட்டன் பண்ண எக்ஸாமோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 95,000 பேர் எழுதுனாங்க. அதாவது கம்பைன் டெக்னிக்கல் வேகன்சி நான் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா பேப்பரில் போட்டிருந்தாங்க 95,000 பேர் எழுதுனதாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், வருஷத்துக்கு எத்தனாயிரம் பேர் வந்து இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. ஆனால் அந்த எக்ஸாம் மொத்தமாக அட்டன் பண்ணதே 95,000 பேர். அப்படிங்கிறப்ப இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, முரண்பாடாக இருக்குல்ல. அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதுறதில்ல, அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வர பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி கிடையாது. ஆனால் 10 லட்சம் பேர் குரூப் 4 எழுத ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த முரண்பாடை தான் நீங்கள் கலைக்கணும்னு சொல்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் குரூப் 4 தான் படிப்பேன்னு அந்த ஒரு ஒத்த காலில் நிற்காமல் உங்களோட ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் படித்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸையும் சரி, இல்லை நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், லா படிச்சிருக்கலாம், என்ன எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ
அந்த டிகிரி ஓரியன்டான எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எளிமையாகவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். மற்றவங்கள விட நீங்கள் வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் எல்லாமே சிபிடி தான், 1 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஒரு பேப்பர் வந்து ஜிஎஸ் இருக்கும், நம்ம காமன் படிக்கிற இதே குரூப் 4 சிலபஸில் இருக்கிற குரூப் 2 சிலபஸ் இருக்கிற அதே ஜிஎஸ் தான் அங்கேயும் இருக்கும். இன்னொரு பேப்பர் டெக்னிக்கல் பேப்பர், அது வந்து நீங்கள் படித்த டிகிரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும், அதில் ஜிஎஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபீல்டுலேருந்து நம்ம டெக்னிக்கல் எழுத போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு பலம் இருக்குது. என்னென்னா ஜிஎஸ் நம்ம நல்லா பண்ணிடலாம். ஜிஎஸ் நீங்கள் நல்லா பண்ணிட்டாவே உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலான்னா டெக்னிக்கல் சர்வீஸில் அந்த பேப்பருக்கு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் படிச்சு தான் இருக்கட்டும், இல்லை அந்த எக்ஸாமுக்காக ஒரு 2 மாதம் நீங்கள் அந்த சப்ஜெக்டோட பேசிக்ஸை மட்டும் படித்தாவே போதும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ டெக்னிக்கல் வேக்கண்ட்டாக இருந்தாலுமே சரி, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை எடுத்து அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது கொஷின் பேப்பர்ஸ் வந்தாலும் சரி, வேறு ஸ்டேட்டில் வைக்கிற கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்கும். அந்தந்த ஸ்டேட் சர்வீஸ் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டோட சர்வீஸ் கமிஷனோட வெப்சைட் எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் வந்து ப்ரீவியஸாக நடந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸும் அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா கொஷின் பேப்பரும் எடுக்க பார்க்கும்போது நீங்கள் டெக்னிக்கல் வேக்கண்ட்டாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 குரூப் 2 எந்த சர்வீசஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களோட வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுதான் என்னோடய கருத்து. ப்ளஸ் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு ஜாப் வாங்குற வரைக்கும் இதை விட்டு கொடுக்காம ஒரு விடாமுயற்சியில் எப்பயுமே விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அந்த தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அப்போ உங்களோட எஃபோர்ட் எவ்வளோ இருக்கோ, உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னால் இந்த இடத்துல பாஸ் பண்ணி ஒரு இடத்துல சக்ஸஸாக நிற்க முடியுதுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பின்புலத்துலேருந்து வந்திருந்தாலும் உங்களாலையும் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆக முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.